குடும்பத்தோடு குதூகலம். காவிரியில் புனித நீராடல் என மேட்டூரில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் வித்தியாசமாக சிறுவர்கள் கூட்டத்தையும் பார்க்க முடிந்தது. லீவு நாளில் ஆற்றுல மீன் பிடிப்பேன். முனிப்பொங்கலுக்கு வராங்கல்ல, அவங்க ஆற்றுக்கு தண்ணி ஊற்றி வருவாங்க. அப்போ 1 ரூபா 2 ரூபா தலையில் வச்சு விடுவாங்க. அதை நாங்கள் எடுப்போம். ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா எடுப்போம். அதுக்கு சரி, இப்போ பண்டிகை நாளெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்? அந்த மாதிரிலாம் 500 ரூபா 1000 அந்த மாதிரி கிடைக்கும். தண்ணீரில் மூழ்கிய பொருட்களை பார்ப்பதற்கு ஏதுவான பிரத்யேக கண்ணாடியோடு வலம் வந்த இந்த சிறுவர்கள் வழக்கமாக ஆற்றில் போடப்படும் காசுகளையும் ஆற்றில் துளைக்கும் ஆபரணங்களையும் தேடி எடுக்கின்றனர். வழக்கமான நாட்களை விட திருவிழா நாட்களில் கூடுதலாக காசு கிடைக்கும் என்கின்றனர் இவர்கள். இது அரும்புல வச்சு 1 ரூபா 2 ரூபா விடுவாங்க. அதை அப்படியே கண்ணாடி போட்டு முழுவி அப்படியே தண்ணிக்குள்ளே எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எல்லாம் காசெல்லாம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் ஏதோ ஒன்று வாங்கணுன்னா செலவு பண்ணிட்டு மீதி காசெல்லாம் வீட்டுக்கு தந்துட்டு போயிடும். எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு கேட்போம். இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்து காசு தருவாங்க. போலீஸ் அப்படி ஆள் இல்லைன்னா போலீஸ்ட்டு கொடுப்போம். போலீஸும் ஏதோ காசு கொடுப்பாங்க. தொலைஞ்சிக்கிட்ட விசாரித்து கொடுத்துருவாங்க. வறுமை காரணமாக இந்த வேலையை செய்தாலும் ஆற்றில் விழுந்த பொருட்களை தேடவும் இந்த சிறுவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது வேதனையான உண்மை. புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ்.